நிந்திக்கக்கூடிய உள்ளமேன்னு சொல்லி காமிக்கிறான். எப்படி முத்துமைன்னா அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு யார் இருக்கிறாங்களோ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய காரியங்களை முழுமையான முறையில் அவனுடைய செயல்பாடுகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையோடு யார் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஆன்மாக்களை வானவர்கள் நினைச்சாங்க. அந்த உயிர்களை கைப்பற்றி வரும் பொழுது நஃப்சுன் முத்மைன்னா, நிம்மதியை பெறக்கூடிய நிம்மதி அடையக்கூடிய ஆன்மாவே வெளியே வான்னு சொல்லி நினைச்சாங்க, அழைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நஃப்சுன் லவ்வாமா, தன்னைத்தானே நிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் ஒளிய நினைச்சாங்களா திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். தன்னைத்தானே நிந்திக்கக்கூடிய உள்ளம், அதுதான் இன்றைக்கி அதிகமான பாவங்களின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டு செல்கின்றது. அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, பல அனாச்சாரங்களை செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, மாற்றாருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிற்கும் அழைத்து செல்லக்கூடியது எது என்று சொன்னால் நஃப்சுல்